அதிமுக மாஜி எம்எல்ஏவை தட்டி தூக்கி விஜய். தாவேகாவில் ஐக்கியமாகும் முன்னாள் நீதிபதி ஐஆர்எஸ் அதிகாரி. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் மற்றும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் இணைய உள்ளனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெற உள்ளது. எனவே தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலத்திற்கும் குறைவாக நாட்களே உள்ளது. இதனையடுத்து தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் திமுக அதிமுகவிற்கு போட்டியாக களத்தில் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய். 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் தனது முதல் மாநாட்டை நடத்தி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். அடுத்ததாக கிளைக்கழகம் முதல் மாநில நிர்வாகி வரை நியமிக்கவும் செய்தார். தாவேகாவை தொடங்கிய விஜய் முழுவதுமாக அரசியலில் இறங்காமல் உள்ளார். தற்போது நடித்து வந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் தாவேகாவை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு கட்சியினர் விஜய் முன்னிலையில் இணைந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று தாவேகா அலுவலகத்தில் நடைபெறும் விழாவில் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக பதவி வகித்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி, ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஒருவரும் உள்ளிட்ட 6 பேர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளனர். மாஜி எம்எல்ஏக்கள் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மட்டுமே பல்டி அடித்து வந்த நிலையில் நடிகர் விஜயின் தாவேகாவில் அதிமுக மாஜி எம்எல்ஏ இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ராஜலட்சுமி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆவார். மேலும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன், திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் ஆகியோரும் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய உள்ளனர். மேலும் தாவேகாவில் இணையும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் பாட்னாவில் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்தார். திரைமறைவில் விஜய்க்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி வந்த அருண்ராஜ் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் இன்று தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டு முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்கியுள்ளார்.